இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டான ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதாவது கன்னட யுகாதி, கன்னடா தெலுங்கு மக்கள்லாம் செய்கிற யுகாதி பண்டிகையோட டெலிகசிஸ் நான் என்ன செஞ்சேன்னு. நான் வந்து தமிழ் யுகாதியும் கொண்டாடுவேன், கன்னட யுகாதியும். ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால இந்த பண்டிகையும் நாங்கள் கொண்டாடுவோம், அதையும் கொண்டாடுவோம். ரெண்டுமே கிராண்டாக கொண்டாடுவோம். ஸோ அன்றைக்கி என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட்டுருக்கேன். அன்றைக்கி முக்கியமானது வந்து நாங்கள் வந்து பண்டிகை தளிகை இல்லையா, பண்டிகை சமையல் பண்ணுவோம். கேரட் கோசும்பரி, கேரட் அண்டு குக்கும்பரை நல்லா சீவிட்டு தேங்காய் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் பிஞ்சு உப்பு போட்டு அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்குக்கு வந்து கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு கடுகு வெடிக்க விட்டு பிசிறி வைக்கிறது. அடுத்தது வந்து செஞ்சது வந்து கொத்தரங்காய் கரியமது செஞ்சேன் அன்றைக்கி. கொத்தரங்காய் என்னென்னா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதை வேக வச்சுட்டு அந்த நல்லா வடிக்க விட்டுட்டு அடுப்பில் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு அண்டு வத்த மிளகா போட்டு அதை என்னென்னா தாளிச்சுண்டு விட்டு இந்த வேக வச்சுருக்கிற உப்பு போட்டு வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காயும் போட்டு நல்லா பரட்டிட்டு ஃப்ரெஷ் கோகோனட்டு, கிரேட்டட் கோகோனட்டு போட்டு அது ஒன்று ரெடி பண்ணி வச்சேன். அப்புறம் வந்து பூசணிக்காய் மோர் குழம்பு பண்ணேன் அன்றைக்கி. என்ன பண்டிகைன்னா நம்ம மோர் குழம்பு பண்ணுறது தானே வழக்கம். அந்த மோர் குழம்பு அது வந்து வெண்பூசணிக்காயை முதல்ல வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வந்து தேங்காய், வறுத்த வெந்தயம், வறுத்த உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான், பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் தனியா எல்லாத்தையும் நல்லா மையாக அரைக்க விட்டுட்டு ஜாஸ்தி புளிக்காத தயிரில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த வேக வச்ச பூசணிக்காயும் போட்டு கொதி வந்த உடனே கொஞ்சம் கொதிக்கணும் அவ்வளோதான். இல்லாட்டா ரொம்ப கொதிச்சா நீர்த்து போயிடும். அதில் உப்பு பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டினது, கடுகு தாளித்து கொட்டினது, அதுதான் மோர் குழம்பு. அப்புறம் இந்த முப்பருப்பு வடைன்னா என்னென்னா, நான் வந்து 3 பருப்பு 4 பருப்பு போடுவேன் ஆக்சுவலி போட்டிருக்க. ஈக்குவல் மெஷரில் வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு போட்டுப்பேன். எல்லாம் ஒரு கால் கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதில் பாதி அளவுக்கு, அதாவது 1/4 கப்புலேயும் பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதை கரடு முரடாக மிக்சியில் அரைச்சிட்டு அதில் நிறையா கேபேஜு, பச்சை மிளகா, இஞ்சி அண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது வடை ரோஸ்டடாக நல்லாயிருக்கும். அதாவது அவுட் சைடில் ரோஸ்ட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். கேபேஜ் வாசனை, பெருங்காயம் வாசனை எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கமகமன்னு இருக்கும். அந்த இது வந்தேன். ஏன்னா நம்ம தமிழ் யுகாதினாக்கா நம்ம தர்ப்பணம்லாம் பண்ணுவோம். அன்றைக்கி கேபேஜ் சேர்க்க முடியாது. அன்றைக்கி நான் உளுத்த வடை பண்ணிவிடுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி பருப்பு வடை பண்ணேன், தர்ப்பணம் கிடையாதுன்னு. அப்புறம் ஒப்பட்டுன்னா போலி. அது வந்து என்னென்னா, நான் வந்து இந்த யுகாதிக்கு வந்து தேங்காய் போலி பண்ணுவேன். நம்ம தமிழ்நாட்டு வருஷப்பருப்பு அன்றைக்கி கடலைப்பருப்பு போலி பண்ணுவேன். ஸோ இந்த போலி எப்படி பண்ணுறதுன்னா, மைதா மாவும் இதுவும் ஈக்குவலாக, கோதுமை மாவும் ஈக்குவலாக கலந்து சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் தளர பிசைஞ்சு ஊற வச்சிடணும். தேங்காயை திருகிட்டோ அதுக்கு ஈக்குவலாக எத்தனை தேங்காய் துருவல் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் போட்டுன்ட்டு அதை நல்லா பாண்டியில் இது வராத வரைக்கும், ஒட்டாத வரைக்கும் பண்ணி, ரொம்ப பண்ணாக்கா பர்பி மாதிரி கெட்டியாக போயிடும். அதனால் ஒட்டாத அளவுக்கு அதில் ஒரு நேக்கோடு எடுத்து வச்சுட்டு அதுக்கு இது ஏலப்பொடி போட்டு மூடி வச்சிடணும். ரெண்டும் ஆறினோன்னு நம்ம யூஷுவல் ஒப்பட்டு தட்டுவோம், போலி தட்டுவோம் இல்லையா, நம்ம அந்த மைதா மாவை கலவையை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு அதை திருப்பி க்ளோஸ் பண்ணி அதை அழகாக தட்டி அது இதில் ரொம்ப லோ ஃப்ளேமில் போட்டு தவாவில் போட்டு திருப்பி எடுக்கணும். அதுதான் வந்து ஒப்பட்டு அது பண்ணினேன். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டு வேப்பம்பூ, மாங்காய், வெள்ளை பச்சடி. ஸோ வேப்பம்பூ, மாங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை வெந்த உடனே அதில் கொஞ்சம் வெல்லத்தையும், அதுக்கு தேவையான அளவு வெல்லத்தையும் போட்டு நல்லா சேர்ந்து கொதிக்க வரும் கெட்டியாக. அப்போ வந்து அதில் கொஞ்சோண்டு மெந்தியப்பொடி, வறுத்த மெந்தியப்பொடி போட்டுப்பேன். அதில் வந்து வேப்பம்பூ, மிளகா வத்தல், அப்புறம் வந்து கடுகு 3ஐயும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதில் சேர்த்து இது பண்ணிவிடுவேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தமிழ் வருஷப்பருப்புக்கும் சரி, கன்னட வருஷப்பருப்புக்கும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஸோ இதெல்லாம் பண்ணி நல்லா பெருமாளுக்கு சுவாமிக்கு நல்லா படையல் பண்ணி எல்லாம் நைவேத்தியம் பண்ணி சந்தோஷமாக இது பண்ணி எல்லாம் கற்பூர ஆரத்தி கட்டி பூஜை முடித்து எல்லோரும் வாழை இலையில் நுனியில் தேங்காய் பழம் பழம் சர்க்கரை போட்டுன்ட்டு அப்புறம் இந்த ஸ்வீட் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணி கொண்டாடினோம். எனக்கு உடம்பு சரியில்லாததுனால கொஞ்சம் லேட்டாக நான் இந்த போஸ்ட் போட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.